செம்மையாக இருக்குல்ல ஹில்ஸ்லேயும். சூப்பராக இருக்கும். அங்கங்கே ஐஸ் வந்தால் நல்லா இருக்கும். ஐஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் தான் சொல்கிறேனே, காஷ்மீருக்கு சம்மரில் வந்தோம் நம்மளாம் தான். காஷ்மீர் சம்மருக்கு வந்திருக்கோம். ஐஸ் இல்லை, கூலிங் கூட இல்லைப்பா. அது ப்ரிடிக்ட் பண்ணி வரணும் கரெக்டாக, அந்த டேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். நம்ம போகணுன்னு நினச்சோடனே டக்குன்னு முடிவு பண்ணி வந்துடுறோமா, அதனால் ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் அப்படி தான் போன தடவை மணாலியும் நினச்சோடனே கிளம்பிட்டதுனால தான் லே வர முடியலை. நீங்கள் மணாலி போகும்போது எந்த மந்த்து? ஃபெப்ரவரி. செம்ம ஐஸு. அதான் சொல்கிறேனே, ரோடெல்லாம் ஐஸ் இருக்குது, 3 அடி 4 அடி ஹைட்டுக்கு இருக்குது, உங்கள் பைக்கெல்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அட்டல் டனல் வரைக்கும் போகலாம். நானுங்க நாளைக்கு அதான் காலையில் கேட்கும்போது சாயங்காலம் அதான் வந்தாங்க, அந்த சோலாங்வேலி முடிச்சுட்டு வெளியில் வந்து கேட்டால் அட்டல் டனல்லாம் நாட்டால் எடுப்பான்னு சொல்லி சோலாங்வேலிக்கு அடுத்த ஸ்டாப்பே நிப்பாட்டிட்டாங்க. சோலாங்வேலியோட முடிஞ்சு போச்சு. நாங்கள் அந்த சோலாங்வேலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடித்தோம் பாய். பைக்கை கீழே போட்டுட்டேன், வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே போட்டுட்டேன். அப்போ ஞாபகம் இருக்கா பாய்? கீழே விழுந்துட்டோம். தரணி இறங்கிட்டாரு, நான் ஸ்டாண்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்து, நான் விழுவலை, வண்டியை போட்டுட்டேன், என்னை மட்டும் எகிரிட்டேன். ஃபுல் வெயிட்டு. அங்கே டீ குடிக்கலாம் தான் நிப்பாட்டினோம். அந்த சோலாங்வேலியை பற்றி எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. சோலாங்வேலினா இப்போ நம்ம ஒரு இதுக்கு போயிட்டு வந்தோமா, ஒரு தண்ணி பார்க்குறதுக்கு, அது மாதிரி ஒரு சின்ன இடம். அந்த சின்ன இடத்துல வந்து ரோப் காரு இதெல்லாம் இருக்கும். அங்கே டீ போட்டு கொடுத்தாங்க பாரு, அந்த அக்கா தான். அவங்க போயிட்டு வந்த ஃபோட்டோஸ் இருக்கும்ல ஐஸில் ஃபுல்லாக, அதை காமிச்சு தண்ணிக்கிட்ட, இதெல்லாம் இங்கெல்லாம் போங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நேற்று எப்படி அந்த பஞ்சாப்கார் சொன்னார், அந்த மாதிரி அந்த அக்கா போயிட்டு வந்துச்சு. அது போயிட்டு வந்திருக்குல்ல, அதுக்கு போன வாரம் அந்த ஃபோட்டோவை காட்டி இங்கே போங்க இங்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சோலாங்வேலி பிளான் பண்ணி அங்கே சோலாங்வேலிக்கு போனோம். சூப்பராக இருந்துச்சு இடம். அங்கேயே அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கு, அந்த இது எல்லாமே அங்கே விளாண்டோம்.